அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்குற டாபிக் என்னென்னா ஆர்டிகிள்ஸ். ஆர்டிகிள்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கிராமர். கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஐ பாட் அ ஹவுஸ். இட் இஸ் அன் ஏர் கண்டிஷன்ட் ஹவுஸ். த ஹவுஸ் ஐ பாட் இஸ் இன் சென்னை. த ஹைலைட்டட் வேர்ட்ஸ் இன் த above sentences ஏ அண்ட் த ஆர் கால்ட் ஆர்டிகிள்ஸ். என்ன கொடுத்துருக்குறாங்க? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் ஐ பாட் அ ஹவுஸ். கீழே இட் இஸ் an air conditioned house. நெக்ஸ்ட் த ஹவுஸ் ஐ பாட் இஸ் இன் சென்னை. இதில் பாருங்கள் ஹைலைட்டட் வேர்ட்ஸ் பாருங்கள் ஏ அண்ட் தே. இந்த மூணு வேர்டும் போல்டாக கொடுத்துருக்காங்க. அப்போது இந்த ஏ அண்ட் தே இந்த மூணையும் தான் என்னென்னு சொல்கிறோம் நாம ஆர்டிகிள்ஸ். ஏ அண்ட் தே தான் என்னது ஆர்டிகிள்ஸ். இதில் டைப்ஸ் ஆஃப் ஆர்டிகிள்ஸ் இருக்குது. என்னென்ன டைப்பில் எது சேரும்னு பாருங்கள். த இன்டெஃபினிட் ஆர்டிகிள் ஏ ஆர் அண்ட் மீன்ஸ் ஒன்று அப்படின்னு அர்த்தம். ஒன்று அப்படிங்கிற மீனிங்கில் வரும். அதாவது இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ். எது இன்டெஃபினிட் ஆர்டிகிள்? ஏ அண்ட். இது ரெண்டும் தான் இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ். அண்ட் இஸ் யூஸ்டு ஒன்லி வித் சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏ என் எங்கே யூஸ் பண்ணுவோம்? சிங்குலர் கவுண்டபிள் நவுன்ஸில் யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள் த டெஃபினிட் ஆர்டிகிள். ரெண்டு டைப் ஆர்டிகிள் இருக்குது. டெஃபினிட் ஆர்டிகிள் அண்ட் இன்டெஃபினிட் ஆர்டிகிள். இன்டெஃபினிட் ஆர்டிகிளில் ஏ அண்ட் வரும். டெஃபினிட் ஆர்டிகிளில் எது வருது? தே தான் வரும். த இன்டெஃபினிட் ஆர்டிகிள் த ரெஃபர்ஸ் டு எ பர்டிகுலர் பர்சன் ஆர் திங் and can be used with both singular and plural nouns and also with uncountable nouns. இந்த இடங்கள்ல எல்லாம் இந்த டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ் த யூஸ் ஆகும். இந்த இடத்துல டிஹெச்இ அப்படிங்கிற வேர்டை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் கன்ஃபியூஸாக இருக்குது. டிஹெச்இ அதை ஒரு சிலர் தீன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் தேன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்க. எப்படி கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். டிஹெச்இ அப்படிங்கிற வேர்டை கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி பார்த்தோம்னா அங்கே நம்ம அதை என்னென்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? தேன்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதே டிஹெச்இங்கிற வேர்டை வவல்ஸுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? தி அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இதுதான் பேசிக் ரூல். ஸோ இனிமேல் நம்ம கன்ஃபியூஸ் ஆக வேண்டியதில்லை. வவல்ஸ் வரக்கூடிய இடங்களில் தே வந்தால் அதாவது வவல் வேர்ட்ஸுக்கு முன்னாடி தே வந்தால் நம்ம டிஹெச்இ வந்தால் என்ன சொல்லுவோம்? தீன்னு சொல்லணும். அதே கான்சனன்ட் சவுண்டுக்கு முன்னாடி தி வந்தால் டிஹெச்இ வந்தால் அங்கே தேன்னு யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க ஆர்டிகிள் ஏ, அதாவது இன்டெஃபினிட் ஆர்டிகிளில் ஏ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். யூசேஜ் ஆஃப் ஏ பாருங்கள். பிஃபோர் அ வேர்ட் பிகினிங் வித் அ கான்சனன்ட். பிஃபோர் அ வேர்டு பிகினிங் வித் அ கான்சனன்ட். அதாவது கான்சனன்ட் வேர்டு, கான்சனன்ட்டில் ஸ்டார்ட் ஆகிற வேர்டுக்கு முன்னாடி நாம் ஏ யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள். கெட்டில் இக் கே. கான்சனன்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இங்கிலீஷில் வந்து எவ்வளோ ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது? 26 ஆல்ஃபபெட்ஸ் இருக்குது. 26 ஆல்ஃபபெட்டில் 5 வவல் லெட்டர்ஸ் இருக்குது. ஆல்ஃபபெட் லெட்டர்ஸ் மொத்தம் 26. அதில் 5 வவல் லெட்டர்ஸ் அண்ட் 21 கான்சனன்ட் லெட்டர்ஸ் இருக்குது. பட் ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணும்போது சவுண்ட்ஸ் தான் முக்கியம். லெட்டர்ஸ் விச் போட்டால் கரெக்டாக வராது. ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? அப்போது இங்கிலீஷில் கான்சனன்ட் சவுண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது? 24 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் இருக்குது. 24 கான்சனன்ட் சவுண்ட்ஸ் ப்ளஸ் 20 வவல் சவுண்ட்ஸ். வவல் சவுண்ட்ஸ் பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ ஏக்கு வந்து கான்சனன்ட் சவுண்ட்ஸ் தான் முக்கியம். அதாவது ஒரு வேர்டு கான்சனன்ட் சவுண்டில் ஆரம்பிச்சிருந்தா அங்கே என்ன போடணும்? ஏ போடணும். பாருங்கள். ஏ கெட்டில், ஏ வுமன், ஏ ஃபேன், ஏ சேர். நல்லா பாருங்கள். ஏ கெட்டில், இக்கெட்டில், கே 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 சவுண்டு. அப்போ என்னது? இக் அப்படிங்கிற கான்சனன்ட் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அந்த இடத்துல என்ன வருது? ஏ வருது. வுமன் இவ் அப்படிங்கிற கான்சனன்ட் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அங்கே என்ன வருது? ஏ வருது. நெக்ஸ்ட் ஃபேன், இஃப் அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டில் ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த இடத்துல ஏ வரும். அதே மாதிரி சேர் இச் கான்ஸ்டன்ட்னா என்னங்க? மெய்யெழுத்து. இக்கு இங்கு இச். அதே மாதிரி இங்கிலீஷில் இப்பு இட்டு இக்கு இங்கு அந்த மாதிரி நிறைய ஒரு 24 சவுண்ட்ஸ் இருக்குது. அந்த 24 சவுண்ட்ஸை வச்சு நம்ம கான்ஸ்டன்ட்டுக்கு முன்னாடி ஏ போடணும். கான்ஸ்டன்ட் லெட்டர்ஸ் வந்தால் கான்ஸ்டன்ட் சவுண்ட்ஸில் வேர்டு வந்தால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? ஏ போடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். செகண்ட் ரூல் பாருங்க. பிஃபோர் அ வேர்ட் தட் பிகின்ஸ் வித் அ வவல் லெட்டர் பட் வித் அ கான்சனன்ட் சவுண்ட்.
அதாவது வந்து வவல் லெட்டரில் வந்தால் ஏன் போடணும் அப்படின்னு படிச்சிருப்போம். AEIOU அப்படிங்கிற சவுண்டில் வந்தால் நம்ம கண்ணை மூடிட்டு ஏன் போடணும் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அது தப்பு. அது எந்த மாதிரியான இடத்துலனா, அதாவது பாருங்கள், பிஃபோர் அ வேர்ட் தட் பிகின்ஸ் வித் அ வவல் லெட்டர் பட் வித் அ கான்சனன்ட் சவுண்ட். இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள், யூனிவர்சிட்டி, யூரோப்பியன், ஒன் ஐடு மேன். அப்போ இந்த ஒவ்வொரு வேர்டும் பாருங்கள் எதில் ஸ்டார்ட் ஆகுது? கான்சனன்ட் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது, வவலில் ஸ்டார்ட் ஆகலை. எதில் ஸ்டார்ட் ஆகுது? கான்சனன்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது AEIOUங்கிற லெட்டர் வருது, ஏன் போடு அப்படின்னு போடக்கூடாது. AEIOU லெட்டருக்கு முன்னாடி ஏன் போடக்கூடாது. AEIOU அந்த சவுண்டு 20 சவுண்ட்ஸ் இருக்குது வவல்ஸில், அந்த 20 சவுண்ட்ஸுக்கு முன்னாடி தான் நாம் ஏன் போடணும். பட் இந்த இடத்துல இது வந்து AEIOU லெட்டர் வந்தாலும் இது வவல் சவுண்ட் இல்லை. என்ன சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது? கான்சனன்ட் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகுது. எப்படின்னு பாருங்கள். யூனிவர்சிட்டி ஈயில் ஸ்டார்ட் ஆகுது. இங்கே வருது இல்லைங்களா, அந்த யூனிவர்சிட்டி ஈயில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ என்ன ஆகுது? கான்ஸ்டன்ட்டில் ஸ்டார்ட் ஆகுதுனால நம்ம ஏ போடுறோம். அதே மாதிரி யூரோப்பியன் சவுண்டில் வருது. யூரோப்பியன் ப்ளஸ் யூ அந்த சவுண்டு யூரோப்பியன் அப்போ சவுண்டில் வர்றதுனால அந்த இடத்துல என்ன ஆகுது? கான்ஸ்டன்ட்டில் தான் வருது. அப்போ நம்ம எங்கே என்ன போடுறோம்? ஏ போடுறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், ஒன் ஐடு மேன். இவ்வில் ஸ்டார்ட் ஆகுது. ஒன் அப்போ இவ் அப்படிங்கிற கான்ஸ்டன்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அப்படிங்கிறத அப்படின்னு படிக்கக்கூடாது. ஒன் இவ்வில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ அது என்ன வரும்? ஏதோ வரும். ஸோ இந்த யூனிவர்சிட்டி, யூரோப்பியன், ஒன் ஐடு மேன், இந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸுக்கு நாம் ஏ தான் போடணும். வவல்ஸ் லெட்டரில் வந்தால் நம்ம அதை கண்டுக்கக்கூடாது. வவல் லெட்டருக்கு நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, சவுண்டு தான். சவுண்டு வச்சு தான் நம்ம ஆர்டிக்கல் போடணுமே தவிர வவல்ஸ் அண்ட் கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸ் வச்சு போடக்கூடாது. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். Before a singular countable noun when it is mentioned for the first time. அதாவது சிங்குலர் கவுண்டபிள் நவுனில் ஃபஸ்ட் டைம் ஒரு நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம அங்கே என்ன போடணும்? ஏ போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், he bought a book. அது கான்சனன்ட்ல ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா? இது சிங்குலர் கவுண்டபிள் நவுன் தான். பட் புக் அப்படிங்கிற கான்சனன்ட்ல ஸ்டார்ட் ஆகிறதுனால அந்த புக் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி நம்ம ஏ போடுறோம். பாருங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. வித் an expression of quantity. அதாவது குவான்டிட்டி, அளவுகளை பற்றி சொல்கிற இடங்கள்லையும் நம்ம என்ன போடுவோம்? ஏ போடணும். பாருங்க, a lot of time, a dozen oranges, a great deal of money. இந்த மாதிரியான வேர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது அங்கே ஏ போடுவோம். அது மெஷர்மெண்ட்ஸ், அந்த அளவுகளை பற்றி, அந்த குவான்டிட்டியை பற்றி சொல்லும்போது நம்ம என்ன போடுவாங்க? அந்த வேர்ட்ஸ்க்கு முன்னாடி ஏ போடுவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், வித் சர்டைன் நம்பர்ஸ் நம்பர்ஸை மென்ஷன் பண்ணும்போது நம்ம அங்கே என்ன போடுவோம்? அந்த நம்பர்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஏ போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ₹100 நோட், 1000 டைம்ஸ். இந்த மாதிரியான நம்பர்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த இடத்துல ஏ போடுவோம். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், பிஃபோர் ஆஃப் அண்ட் வென் ஆஃப் ஃபாலோஸ் அ ஹோல் நம்பர். ஆஃப் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடியும் போடுவோம், அல்லது ஆஃப் ஃபாலோ அந்த ஹோல் நம்பருக்கு அப்புறம் ஆஃப் வந்தாலும் அந்த இடத்துலையும் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏ போடுவோம் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், half a letter, 2 and a half close. 2 and a half close, 2 and a half close. அந்த half அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஏ போடணும் அப்படிங்கிறாங்க. நல்லா ஏன் வச்சுங்க, half அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி ஏ போடணும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், பிஃபோர் எ ஸ்ட்ரெஸ்டு ஹெச். ஃபார் எக்ஸாம்பிள், ஹோட்டல், நல்லா ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். அந்த ஹெச்சுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். ஹோட்டல், ஹாஸ்டல், ஹிஸ்ட்ரி. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் நம்ம ஹெச் பிகின்ஸில், வேர்டுடைய பிகின்ஸில் ஹெச் வரும்போது அந்த இடத்துல நம்ம ஸ்ட்ரெஸ் கொடுத்தோம்னா அந்த இடத்துல என்ன போடணும்? ஏ போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹோட்டல், அந்த இடத்துல ஹெச்சுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறோம். அப்போ இங்கே நம்ம என்ன போடணும்? ஏ போடணும். அப்போ ஏ ஹோட்டல், ஏ ஹாஸ்டல், ஏ ஹிஸ்ட்ரி. அப்போ ஹெச்சுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்குற இடங்கள்லையெல்லாம் ஏ போடணும். அவ்வளோதான். ஏக்கான ரூல்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஏன்கான யூசேஜ் ஆல்ரெடி சொன்னது தான். நான் அப்படியே ஒரு தடவை சொன்னேன். in front of a singular noun that starts with a vowel sound. singular noun இருக்கலாம், பட் vowel sound, not vowel letters. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க.
வவ்வல் லெட்டர் கிடையாது. AEIOU இருக்குது. நம்ம கண்ணை மூடிட்டு ஏன் போடலான்னு போட்டால் தப்பாயிடும். அது ஒரு சில இடங்களில் கான்சனன்ட் சவுண்டில் வந்துடும், யூரோப்பியன் யூனிவர்சிட்டி அந்த மாதிரி இடத்துல. ஸோ அப்போ என்ன பண்ணணும், AEIOU லெட்டர்ஸ் கிடையாது, AEIOU சவுண்ட்ஸ். அந்த சவுண்ட்ஸ் வந்து ஒரு 20 சவுண்ட்ஸ் இருக்குது, வவல் சவுண்ட்ஸு 20 சவுண்ட்ஸ் இருக்குது. அந்த சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் நம்ம என்ன பண்ணணும், ஏன் போடணும். சிம்பிளாக சொல்லணும்னா வவல்ஸ்னால் என்னது, உயிரெழுத்துக்கள். தமிழில் உயிரெழுத்துக்கள் நம்ம படிச்சிருப்போம், AIE. அந்த தமிழில் AIE சொல்கிறோம் இல்லைங்களா, அதே மாதிரி சவுண்டு இங்கிலீஷில் வரும் இல்லைங்களா, அந்த AIE சவுண்டு வர்ற இடங்க ஆலேருந்து அவு வரைக்கும் வர்ற சவுண்ட்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிடலாம், கண்ணை மூடிட்டு ஏன் போட்டுடலாம். பாருங்கள், an ant, an egg. எக் எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அந்த வேர்டு எப்படி ப்ரொனன்சியேஷன் ஸ்டார்ட் ஆகுது, ஏ அப்படிங்கிற வேர்டில் ஸ்டார்ட் ஆகுது, எக். அப்போ AIEல ஏ வருது இல்லைங்களா, அப்போ அந்த ஏ சவுண்டுக்கு முன்னாடி ஏன் போடணும். அதே மாதிரி an ink pot, இங்க் இ, அந்த இ சவுண்டில் வருது. அப்போ வவல் சவுண்டு AIEல இ சவுண்டு வருது. அப்போ அந்த இ சவுண்டு வந்தால் அந்த என்ன போடணும், வவல் சவுண்டு வந்துட்டாலே an போடணும். அப்போ an ink pot. அதே மாதிரி an orange, அப்போ ஆரஞ்சு அப்படிங்கிற வவலில் ஸ்டார்ட் ஆகுது, உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம என்ன போடுறோம், ஏன் போடுறோம், an orange. அதே மாதிரி an umbrella, அப்படிங்கிறதுல ஸ்டார்ட் ஆகுது, உயிரெழுத்தில் ஸ்டார்ட் ஆகிறதுனால, வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகிறதுனால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஏன் போடுறோம், an umbrella. இப்போ அடுத்து பாருங்கள், பிஃபோர் எ மியூட் ஹெச். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஸ்ட்ரெஸ்டு ஹெச்சாக இருந்தால் அங்கே ஏ போடணும் அப்படின்னு. ஹெச் ஹாஸ்டல், ஹோட்டல். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், ஆனஸ்ட், அவர், ஆனஸ்ட். இந்த இடத்துல நம்ம ஹெச்சை ஸ்ட்ரெஸ் பண்ணுறது இல்லை, ஹெச்சுக்கு அழுத்தம் கொடுக்கறது இல்லை, ஹெச்சை ஸ்ட்ரெஸ் பண்ணாமையே சொல்கிறோம், ஆனஸ்ட், அவர் அப்படிங்கிற ஹெச் இந்த இடத்துல சைலண்ட்டாக வருது. ஸோ அப்போ இந்த இடத்துல சைலண்ட்டாக ஹெச் வர்ற இடத்துல நம்ம என்ன பண்ணணும், ஏன் போடணும் அப்படிங்கிறாங்க. அப்போ என்னென்னு என்ன போடணுங்க, an honest, an அவர். அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட் ஒரு ரூல் பாருங்கள், ஏன் போடுறதுக்கான இம்பார்ட்டன்ட் ரூல். அதாவது பிஃபோர் இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் ஸ்போக்கன் வித் அ வவல் சவுண்டு. வவல் சவுண்டு இதில் வவல் சவுண்டோட இண்டிவிஜுவல் லெட்டர்ஸ் வரும். அது என்னென்னா அப்ரிவேஷன்ஸாக வரலாம், அக்ரானிம்ஸாக வரலாம், அந்த மாதிரி இதெல்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி லெட்டர்ஸ் வரும்போது நம்ம என்ன போடணும்னா an போடணும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னென்ன லெட்டர்ஸ் வந்தால் an போடணும்னு. அப்ரிவேஷன் வந்தால் FHLMNORSX, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, FHLMNORSX. இந்த லெட்டர்ஸ் வந்து அது அப்ரிவேஷனாக இருந்தால் அங்கே நம்ம என்ன பண்ணணும், அங்கே நாம் an போடணும். ஏன் போடணும். நெக்ஸ்ட் பாருங்க, யூசேஜ் ஆஃப் த definite article the is used before a particular noun. You met the man. அப்போ பர்டிகுலர் நவுன்னு என்னதுங்க, ப்ராப்பர் நவுன் வர்ற இடங்கள் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும், போடணும். அடுத்து பாருங்க, a noun already mentioned. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, you gave me a watch அப்படிங்கிறது டபுள் வவல் சவுண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்கு, வாட்ச் அதில் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ அங்கே என்ன பண்ணிட்டோம், ஃபஸ்ட்டு ஆல்ரெடி ஏ போட்டாச்சு. பட் செகண்ட் டைம் அதை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது போடணும். பர்டிகுலர் அந்த அப்படின்னு சொல்லும்போது போடணும். மறுபடியும் ஏன்னு போடக்கூடாது. வவல் சவுண்டு கான்சனன்ட் சவுண்டு வருது, நம்ம ஏ போடுறோம்னு போடக்கூடாது. ஃபஸ்ட்டு டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம கான்சனன்ட் சவுண்டு வந்து ஏ போட்டோ, அடுத்தது தான் போடணும். நெக்ஸ்ட் டைம் போடும்போது போடணும். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், நெக்ஸ்ட் ரூல் பாருங்கள், வெல் நோன் புக்ஸ். நல்ல ஃபேமஸான புக்ஸுக்கு முன்னாடி, புக்ஸுடைய நேம்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன போடுவோம், தான் போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ராமாயணா, பைபிள், குரான், பகவத்கீதா, அந்த மாதிரி புக்ஸ் நேம்ஸ்க்கு முன்னாடி போடணும். நெக்ஸ்ட் யூனிக் நவுன்ஸ்னால் சன், மூன், ஸ்டார்ஸ், எர்த், அந்த மாதிரியான யூனிக் ஆப்ஜெக்ட்ஸ், யூனிவர்சல் ஆப்ஜெக்ட்ஸ், அதுக்கெல்லாமே நம்ம என்ன போடணும், தான் போடணும். அடுத்து நியூஸ் பேப்பர் மேகசின்ஸ் பேருக்கு முன்னாடி என்ன பண்ணணும், போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஹிந்து, இந்தியன் எக்ஸ்பிரஸ், வீக், தினமலர், தினகரன், மாலை மலர், அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின்ஸ்க்கு முன்னாடி எல்லாமே போடணும். அடுத்து பாருங்கள், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன போடணும், ஃபார் எக்ஸாம்பிள் வீணா, கிட்டார், வயலின். அடுத்து சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ். இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ்க்கு முன்னாடி கண்டிப்பாக போடணும். அந்த அட்ஜெக்டிவ்ஸ்க்கு முன்னாடி போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் யூஸ்ஃபுல், பிரைட்டஸ்ட், லார்ஜஸ்ட், அந்த மாதிரி இஎஸ்டி வர்ற சூப்பர்லேட்டிவ் டிகிரிஸ்க்கு முன்னாடி நம்ம என்ன போடணும். அடுத்து ஆர்டினல்ஸ் யூஸ்ட் ஆஸ் அட்ஜெக்டிவ்ஸ். ஒரு சில ஆர்டினல்ஸுக்கு வரும்,
த ஃபர்ஸ்ட் பர்சன், த லாஸ்ட் சீட், த தேர்ட் புக், அந்த மாதிரியான ஆர்டினல்ஸுக்கும் நம்ம தே போடணும். அடுத்து பாருங்கள் ஃபேமஸ் பில்டிங்ஸ். ஃபேமஸ் பில்டிங்ஸுடைய நேம்ஸ்க்கு முன்னாடி நம்ம தே போடணும். த ரெட் ஃபோர்ட், த எல்ஐசி பில்டிங், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு ரிவர், சீஸ், குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், செயின் ஆஃப் மவுண்டைன்ஸ், அந்த மவுண்டைன்ஸ், ரிவர், சீஸ், ஓசன்ஸ், அந்த மாதிரியான பெயர்களுக்கு முன்னாடி நம்ம என்ன போடணும்? தே போடணும். பாருங்கள், த காவேரி, த பே ஆஃப் பெங்கால், த ஹிமாலயாஸ், த அந்தமான் நிக்கோபார், அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன்ஸ். 4 டைரக்ஷன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த டைரக்ஷன்ஸுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்? த போடணும். த ஈஸ்ட், த வெஸ்ட், த சவுத், த நார்த், அந்த மாதிரி. நெக்ஸ்ட் அட்ஜெக்டிவ்ஸ் இந்த கம்பேரிட்டிவ் டிகிரி. கம்பேரிட்டிவ் டிகிரியில் அட்ஜெக்டிவ்ஸ் வந்தாலும் நம்ம என்ன பண்ணணும்? த போடணும். இன்னொரு ரூல் என்னென்னா, அதாவது சயின்டிஃபிக் ரூல்ஸ், சயின்டிஃபிக் தியரி அண்ட் சயின்டிஃபிக் லாஸ், அதுக்கு முன்னாடியும் த போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் த நியூட்டன் லா, த பித்தகரஸ் லா, அந்த மாதிரி. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஏ அண்ட் த எப்படி யூஸ் பண்ணணும்னு புரிஞ்சிருக்கு. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி.